no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. சிபிஐ விசாரணையும் கேட்குறேன், அதே போல் ஜனநாயகன் பட ரிலீஸையும் கேட்குறேன். ஏன் இவ்வளோ சிக்கல் விஜய்க்கு? இதில் அரசியல் இருக்குன்றாங்களே. 50 கேண்டிடேட் கூட விஜய் கிடையாதுன்னு சொன்னேன். ஒரு கேண்டிடேட்டாக விஜய்ட்ட ஆகணும்னு நினைக்கிறவன் 10 போஸ்டர் ஒட்டுவான். ஒரு மத்திய அரசு புகைவண்டி நிலையத்தில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், ட்ரெயினை தடுப்பான், ஏதாவது பண்ணியிருப்பான். எது இந்த ஜனநாயகன் தாமதத்துக்கா? அவன் டிக்கெட் வேணும் விஜய்ட்டேன்னு ஆசை உண்டுன்னா ஏதாவது பண்ணணும். இல்லை, ஒரு ரியாக்ஷன் இல்லையே. எடப்பாடி விஜய்க்கு ஜால்ரா அடிச்சாரு, தமிழிசை ஜால்ரா ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு அடிச்சாங்க. பாஜக முன்னாள் தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு ஜால்ரா அடிச்சாரு. அப்போ இத்தனை பேர் ஜால்ரா அடிக்கும் போது விஜயாவது வாக்காவது தப்பு தப்பு தான் சொன்னவர் சீமான். இன்னைக்கு தப்ப சரியா நடவடிக்கை எடுக்கிறது சிபிஐ. திமுக காங்கிரஸ் இந்த உறவு கசப்பை ஏற்படுத்தும் விதமா நடந்திருக்கிறதா அந்த பராசக்தி கதை சார். நீங்க நடக்கட்டு, தேவை நடக்கணும், அதுதான் நம்ம எதிர்பார்ப்பு. ஒண்ணுமில்லாத 3% ஜோதிமணியும் 4% மாணிக் தாகூரும் 10 எம்பிக்குள்ள வந்துடுறாங்க. யாருடைய இசைவுல இது பண்றாரு ராகுல்? இது ராகுல் இசைவுல இருந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்தியா கூட்டணியை இந்தியாவில் பனாலாக்கி தலைகளை தள்ளி போட்டுக்கிட்டு 4வது முறை மோடி ஜம்முனி வந்து இருப்பாரு. அதைத்தானப்பா நாங்க எதிர்பார்க்கிறோம். என்ன சார் பனால்னெல்லாம் தினமலர் செய்தி மாதிரி டைட்டில் சொல்றீங்க? டமால் பனால். பெரியாரா பிரபாரனான்னு விஜய் கட்சிக்காரன் ஒருத்தன் சவால் விடுறான் பாருங்க. ஆமா, மன்னிப்பும் கேட்டாரு சார். இப்ப மன்னிப்பும் கேட்டாரு. என்ன தூண்டி விட்டுறது, அப்புறம் பேசுறது. யார் தூண்டி விட்டது? ஜான் ஆரோக்கியசாமி தூண்டி விட்டது. எது தேசிய தலைவரை பேச சொல்லி தூண்டி விட்டது? கண்டிப்பா ஜான் ஆரோக்கியசாமி. தேவையில்லாம அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவரே வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரு தூண்டி விட்டது. விடுங்க. அதாவது எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க, எதிர்கட்சி கூட்டணியில இண்டி கூட்டணியில இருக்கிறவங்க யாருமே மாநிலத்தில் ஆளாம இருக்கிறது நல்லது எனக்கு ஃபியூச்சர்ல அப்படின்னு ராகுல் நினைக்கிறாரு. அது மோடியை தோக்க. அப்படியா? அப்படிதான் நினைக்கிறாரு. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்க வேணாம்னு ராகுல் நினைக்கிறாரா? தேஜஸ்வி யாதவ் அப்படிதான் நடந்தாரு. என்னுடைய நினைவு சரியா இருந்தா சில்ட்ர ஐடிவிங்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு மாணிக்கம் தாகூர், திமுக ஐடிவிங்க. அந்த வார்த்தையை நான் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துற அளவுக்கு இதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா திமுக இதை ஏன் மௌனம் காக்குறாங்க? இந்த விஷயத்துல ஏன் இன்னும் அடங்கி போறாங்க திமுக? ஸ்டாலின் தன் டாம்ஸுக்கு காங்கிரஸ் வேணும்னு நினைக்கிறாரு. அவர் களத்தி விட தயார் இல்லை. ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன் மதேஷ். ரொம்ப மகிழ்ச்சி சார். முன்கூட்டியே பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பொங்கல்ல ரிலீஸ் ஆக இருந்தது ஜனநாயகன் படம். 9ஆம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஜனநாயகன் படம் இன்னமும் ரிலீஸ் ஆகல. அதுல ஏதேனும் அரசியல் இருக்குன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லோருமே. இதுல பிஜேபி இதுல நிறைய அரசியல் பண்ணிட்டு இருக்குன்றாங்க. இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கும் கரூர் இஷ்யூக்காக டெல்லியில தான் முகாமிட்டிருக்காரு விஜய். இங்கே என்ன அவருக்கு பலத்த பாதுகாப்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி பாதுகாப்பு டெல்லியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த சிபிஐ விசாரணையும் கேட்குறேன், அதே போல் ஜனநாயகன் பட ரிலீஸையும் கேட்குறேன். ஏன் இவ்வளோ சிக்கல் விஜய்க்கு? இதில் அரசியல் இருக்குன்றாங்களே. சிபிஐ விசாரணை சட்டம் தன் கடமையை செய்யுது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அரசியல் காரணங்களுக்காக விஜயை கை வச்சா 4 பேர் தெருவில் நின்று ஸ்டாலின் என்ன பண்ணாலும் அதே மனநோயாளி மாதிரி கட்டும் எதிர்ப்புன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அச்சப்பட்டு சட்டம் தன் கடமையை செய்ய தவறிட்டாரு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின்ங்கிற என் கருத்தை இதில் நான் முன்வைக்கிறேன். தமிழக காவல்துறை விஜய் விசாரிச்சிருக்கணும். விஜய்க்கு வாகனத்தை பறிமுதல் பண்ணியிருக்கணும். அது கோர்ட்டுக்குள்ளேயோ நீதிமன்றத்திலேயோ கொண்டு நிறுத்தியிருக்கணும். அந்த நடவடிக்கையை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் செய்யாதது அரசியல் கணக்கு போட்டு நம்ம என்ன செய்தாலும் நமக்கு எதிராக பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம். ஈரோடு கிழக்குனாலும் கடும் எதிர்ப்புமா, விக்கிரவாண்டினாலும் கடும் எதிர்ப்புன்னு சொல்லுவான். மக்களவை தேர்தல்னாலும் நோட்டு ட்ரக்குன்னு சொல்லுவான். கட்டும் எதிர்ப்புன்னு பேசிட்டு தெரியுவான். இந்த கோஷ்டி விஜய்க்கு கடுமையான சிம்பதி வந்துட்டு பழி வாங்குறாங்கன்னு சட்டத்தை தன் கடமையை செய்ய விடாத அளவுக்கு இந்த கும்பலுக்கு பயந்து ஸ்டாலின் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டாரு. ஸ்டாலின்
ஒரு நல்ல நிர்வாகியாட்டு அந்த நிர்வாகத்திறனை காட்டக்கூடிய வகையில் எடுக்காத நடவடிக்கையை இன்னைக்கு சிபிஐ சட்டப்படி நேர்மையாக எடுக்கிறாங்க. பிஜேபி எடுக்குதா? சிபிஐ எடுக்குதுன்னு சட்டப்படி சிபிஐ எடுக்குது. ஸ்டாலின் எடுக்காத நடவடிக்கையை இன்றைக்கு மோடி அமித்ஷா எடுக்கிறார்களா அப்படின்றது திரைமறைவில் அவங்க இருக்காங்கன்ற சந்தேகத்தை எழுப்புறாங்களே விஜய்க்கு குடைச்சல் கொடுக்கறதுல. 8 விழுக்காடு வாக்கெடுத்து அங்கீகாரம் பெற்ற 4வதா நின்று சமூக நீதி பார்வையில் 8 விழுக்காடு வாக்கெடுத்த நாம் தமிழர் சீமான் டே 1 சொன்னார் 2 சனியர்களை மாலையா போட்டுட்டு ஒரு கொடுஞ்சனியம் வந்திருக்குன்னு. அந்த சம்பவம் நடந்த அன்றே விஜயோட இந்த 41 பேர் சாவுக்கு வந்து ஓங்கி அடித்தார். விஜயெல்லாம் பலம் நிரூபிக்காத விஜயெல்லாம் ஒரு பொருட்டெல்லாம் ஓங்கி அடிப்பேன், நியாயப்படி அரசாங்கம் நடக்கணுங்கிறது நாம் தமிழர் சீமான்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ் மண்ணில் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி விஜய்க்கு ஜால்ரா அடித்தார், தமிழிசை ஜால்ரா ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு அடித்தாங்க. பாஜக முன்னாள் தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு ஜால்ரா அடித்தார். அப்போ இத்தனை பேர் ஜால்ரா அடிக்கும்போது விஜயாவது வாக்காவது தப்பு தான்னு சொன்னவர் சீமான். இன்னைக்கு தப்ப சரியா நடவடிக்கை எடுக்கிறது சிபிஐ. சிபிஐ தானா? இல்லை அதான் நான் அந்த கேள்வியை வச்சேன் மட்டும் நீங்கள் அதை இல்லை அப்படி இல்லைன்னு மறுப்பே தெரிவிக்க மாட்டேன். நடவடிக்கை சரிதானா? ஸ்டாலின் சரியா நடவடிக்கை எடுக்காம இருந்தாரா சட்டப்படி? அதுல வேற ஸ்டாலின் சர்டிபிகேட் எந்த தலைவரும் அவர் தொண்டர்கள் இறக்க விரும்ப மாட்டாங்க அப்படி கொஞ்சம் விளையாடினாரு. இவர் பைத்தியாரத்தனமா இவர் என்னத்தையாவது கை வச்சு பார் அது பார் என்னை பாருன்னு சொல்லும்போது சாக்லேட் சாப்பிட்றியா, இது ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா, என்ன நடவடிக்கை தமிழ்நாட்டில் சட்டம் தன் கடமையை ஆற்றுச்சு. இன்னைக்கு நடுவண் அரசு மத்திய புலனாய்வுத்துறை தன் கடமையை நிறைவேற்றிருக்காங்க. சட்டம் தன் கடமையை செய்கிறாங்க. மோடிக்கு முன்னாடி மோடி அரசுக்கு பின்னாடி என்ன பாப்புலாரிட்டி என்ன சவால் விடு என்ன இது பண்ணு, நீயும் மற்ற எல்லா சிட்டிசன் மாதிரி ஒருத்தன் தான், உன்னையும் சட்டப்படி என்ன விசாரிக்கணுமோ அதை விசாரிப்பாங்க. இல்லை விஜய்க்கு இந்த மாதிரி சிக்கல் கொடுக்கறதே ஒரு சிம்பத்தியாக உருவாங்கும்ல, ஒரு மிகப்பெரிய அது வந்து இங்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல ஓட்டரசியல்ல கூட இது ஒரு. ஆமாம், ஜெயலலிதா அடித்தாங்க, நொறுக்குன்னு நொறுக்குனாங்க. தலைவா படம் ரிலீஸுக்கு பிறகும் அவங்க மாநில அரசு காவல்துறையை பயன்படுத்தி அது இது என்னத்தெல்லாமோ வருதுன்னு பிரச்சனை பண்ணி டைம் டு லீடுன்னு சொன்னால தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண விடாமல் தலைவா படத்தை திட்டமிட்டே பண்ணாங்க. நானே அநீதின்னேன். சென்சார் பண்ண படத்தை ஜெயலலிதா பண்ணது அநீதின்னேன். 6 விழுக்காடு ஓட்டு ஜெயலலிதா உயர்ந்தாங்க. 39 சீட்டுக்கு 37 சீட்டு ஜெயித்தாங்க. விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு நிரூபித்தாங்க. விஜய்க்கு அந்த படம் தமிழ்நாட்டில் அவர் சரியாக எதிர்கொள்ளாதனால கோலத்தனமாக ஜெயலலிதாட்ட கெஞ்சினதுனால அந்த படம் விழுந்தது. கமலஹாசன், சீனிவாச ஐயங்கார், சுதந்திர போராட்ட வீர ரத்தம், அவருக்கு மகன் விஸ்வரூபம் படத்தை போல்டானதுனால அதுக்காகவே அந்த படம் வெற்றி படமாச்சு. என்ன சிம்பதி வந்துட்டு? சிம்பதி இருக்கும், விஜய் மேலே அபிமானம் கொண்டவங்க மத்தியில் சிம்பதி இருக்கும். ஜெயலலிதா அடித்தாங்க, சிம்பதி வந்து விஜய்க்கு. ஐடி அடித்தாங்க, சிம்பதி வந்து விஜய்க்கு. எடப்பாடி கவர்மெண்ட் தினகரன் அடிக்கிறதுக்காக நாங்கள் தான் ஜெயலலிதா விசுவாசின்னு யார் முருகதாஸ், நேற்று கூட பார்த்தேன் முருகதாஸை. அப்போ முருகதாஸ்கிட்ட ஒரு அமைச்சர் ஏதோ சொன்னாங்க போது எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்னு அந்த அமைச்சரை நானே வான் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துக்குள்ள சர்க்காருக்குள்ளேயும் விஜய்க்கு சிம்பதி வந்து நான் மறுக்க வரல. அந்த சிம்பதி தான் அவர் ரசிகர்கள் அவர் மேலே வெறித்தனமாக இருக்குது காரணம். அல்ல இன்னைக்கு டெல்லிக்கு அவர் போகிறதா இருக்கட்டும், இந்த சிபிஐ நடவடிக்கை அவர் வரைக்கும் நீண்டிருக்கு அப்படின்றதும் ஒரு சிம்பத்தியாக பார்ப்பாங்கல்ல சார். ஏன்னா விசாரணையில் அவரை வரைக்கும் கொண்டு வர வேண்டிய தேவை இருந்திருக்கு பாருங்க. விஜய்க்கு சிம்பதி இருக்கு, அது ஜெயலலிதாவுக்கு எதிராக ஓட்டா மாறலையே. விஜய் அதுக்கு பிறகு ஜெயலலிதா இறக்குறது வர அரசியலே பேசலையே. உண்மைதானே நான் சொல்றேன். இந்த பொங்கல் காலத்துல பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் வந்திருக்கும், சிவகார்த்திகேயன் வெர்சஸ் விஜய்னு வந்திருக்கும். இதை வந்து சிலர் வந்து அரசியல் செய்துட்டதாகவும் சொல்றாங்களே. இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வெர்சஸ் விஜய் நீ நானும் தானப்பா செட் பண்ணணும். ஆமா, நீங்க செட் பண்ணீங்க. எத்தனை வருஷம் நீங்களும் அதை விரும்புனீங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ணதே இருக்கட்டு, நம்மளால அது உருவானதுன்னு வரட்டு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உருவாக்கணும்? இல்ல நான் என்ன கேக்குறேன், சிவகார்த்திகேயன் இதை நம்ம சாதிச்சதை சொல்லிடுவோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கணும்? இது ஒரு 2 வருஷமா சொல்றீங்க. சிவகார்த்திகேயன் ஏன்னா சிவகார்த்திகேயன் ரேஞ்ச் இருக்குது. சரி, பெரிய டைரக்டர், பெரிய கம்பெனி, இது இல்லாமலே ரேஞ்ச் இருக்குது. அவருக்கு ஒன்றும் அப்பா அம்மா எல்லாம் ஒன்றும் கொளுத்த பணக்காரர்களோ டைரக்டர் ப்ரொடியூசரோ இல்லை, தானே நிமிர்ந்து எழுந்து வந்தவர் சிவகார்த்திகேயன். அவருக்குன்னு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ரேஞ்ச் இருக்குது. இப்போ சட்டமன்கள் படத்தை கமலஹாசன் தோளில் சுமந்தார். சென்னை தேவி படத்தில் 15 வாரம் ஓடிச்சு. சட்டம் யார் கையில்? கமலஹாசன் கையில். டிஎன் பாலு படத்துக்கு வசூல் படம் தான் கொடுப்பார் டிஎன் பாலு. அதுக்கு வந்து ஒரு 4 வாரம் தான் கேரண்டி உண்டு. தேவி படத்திலே 15 வாரம் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஓடிச்சுன்னா அது கமலஹாசன் அந்த படத்தை 8 இடத்துல தன் தோளில் நிறுத்தினார். இன்னைக்கு வர கமலஹாசன் இருக்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் ரேஞ்சு. ரஜினிகாந்த்
அவர் வந்து பெரிய கம்பெனி படங்கள் தான் நடித்தார் என்றாலும் அவரை நம்பி வசூல் இருக்குங்கிறது விநியோகஸ்தர்களாலும் உரிமையாளர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ப்ரொடியூசர்ஸாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிவகார்த்தியனை நம்பி வசூல் இருக்கு, அவருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குன்னு சொன்னால் எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜய், சிவகார்த்தியன். அதுவும் சிவகார்த்தியன் கொஞ்ச காலத்திலே அரசியல் பின்னணி, ஜாதி பின்னணி, மொழி பின்னணி, இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் மத பின்னணி எதுவுமே இல்லாமல் தன்னை முன்னிறுத்தின ஒருத்தர். அவருக்கு ரேஞ்ச் இருக்கு, அது விஜய எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்குன்னு நான் அவங்ககிட்ட 2-3 வருஷமாட்டே சொன்னீங்க. இன்னைக்கு நடந்திருக்குது. இன்னைக்கு அந்த போட்டி, அந்த ரேஸ்ல ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்னு இருந்திருந்தா இதுல ரேஸ்ல ஜனநாயகன் முந்தி தானே இருந்திருக்கும். அது மக்கள் கையில் இருக்கு, ரசிகர் கையில் உள்ள தீர்ப்பு. விஜய் தான் பெரிய ஆளு, நான் மறுக்க வரல. விஜய்க்கு 60% தான் சிவகார்த்தியன். ஆனால் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணதே சிவகார்த்தியனுக்கு பெருமை. அது ரஜினி ரசிகர்கள் ஆதரவு கொண்டு வந்துட்டு, அது அஜித் ரசிகர்கள் ஆதரவு கொண்டு வந்துட்டு, அது நாம் தமிழர் தம்பிகள், அது போல்டா பேசியமான பார்த்தார் எங்கள் அண்ணன் விஜய் ரெட்டை வேடம் போட்டு ஒதுங்கி ஓடும்போது போல்டா போய் பார்த்து ஃபோட்டோ போட்டார், அந்த ஆதரவு கொண்டு வந்துட்டு. ஸோ அவருக்குள்ள இயல்பான மார்க்கெட்டிங் ரேஞ்சன் தாண்டி விஜயை எதிர்த்து அடிக்க வந்துட்டாருங்கிறது அவருக்குள்ள ஆதரவு வளையத்தை பெருக்கி இருக்குது. அதுதான் உண்மை. இல்ல, நாங்க என்னைக்குமே அண்ணன் தம்பின்றதெல்லாம் அவர் பதிவு பண்றாரு. கண்டிப்பா அதை நான் வரவேற்கிறேன். விஜய் சிவகார்த்தியனுக்கு அந்த துப்பாக்கி கொடுத்ததுக்காகவே அந்த படத்தை நான் பார்க்க போனேன். ஒரு டிவியில ஒரு டிபேட் வந்துட்டு, அதனால அந்த சீனை பார்க்காமலே வந்துட்டேன். எங்க டீம் அதுக்காக தான் போய் பார்க்க போனோம். அது நான் விஜய் வரவேற்கிறேன். சகோதரர் விஜய்க்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, சிவகார்த்திகேயனை இப்போ விஜய்க்கு எதிராக நிறுவ பார்த்தாங்களா அந்த பராசக்தி மூலமா? அந்த மாதிரி எதுவும் நிறுவறதுன்னு இல்லை, இது இயல்பா நடக்கிறது தான். இந்த இடத்துக்குள்ள சிவகார்த்தியனுக்கு ஒர்த்து இருக்கிறதுனால, தொடர்ந்து ஒரு மார்க்கெட்டிங் ரேஞ்ச் இருக்கிறதுனால அது சாத்தியப்பட்டது. அமரன் பெரிய ஹிட்டு. அதுக்கு பிறகு மதராசி ஒரு பிரேக் ஈவன் படம் தான். 450 ஷோ போட்டாங்க ஓப்பனிங்கு. இன்னைக்கு 450 ஷோ திங்கக்கிழமையே போட்டிருக்காங்க. 700 ஷோ சிவகார்த்தியன் படம் ஒன்று ஸ்க்ரீன் ஆகுதுன்னா, இந்த பரபரப்பு விஜய்க்கு எதிராக சிவகார்த்தியன், விஜய் ரசிகர்கள் சிவகார்த்தியனை திட்டமிட்டு அநியாயமாக, அழிச்சாட்டியமாக, வன்மத்தோட விஜயோட பேக்கிங்கோட பண்ணும்போது மற்றவங்க வந்து இது நியாயம் இல்லை, அநீதி, தானே எழுந்து வந்தவனை 2 டைரக்டருக்கு மகனா வந்து உருவாக்கப்பட்ட ஒருத்தன் ஆட்கள் பண்ணுறாங்களே ஒரு சிம்பதி வருது. ஒரு இன்னைக்கு அண்ணாமலையை அடிச்சு தூக்கிட்டார, அண்ணாமலை இன்னைக்கு அடிச்சு தூக்கிட்டார. சிவகார்த்தியனுக்கு வாழ்த்துக்கள், சுதா கொங்காராவுக்கு வாழ்த்துக்கள்னு அந்த படத்தையும் பாராட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி, இது காங்கிரஸ் அநீதி தொடர்பான படம்னு படத்தை அண்ணாமலையே பொழுந்திருக்காப்புல. 18 விழுக்காடு வாக்குகளுக்கு ஹீரோவான அண்ணாமலை சிவகார்த்தியனை பொழுந்திருக்காருன்னா, சிவகார்த்தியன் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சது, அண்ணாமலைக்கும் தெரியுது. திமுக காங்கிரஸ் இந்த உறவு வந்து கசப்பை ஏற்படுத்தும் விதமா நடந்திருக்கிறதா அந்த பராசக்தி கதை சார்? நீங்க நடக்கட்டு, தேவை, நடக்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்ப்பு. ஒன்றும் இல்லாத 3% ஜோதிமணியும் 4% மாணிக் தாகூரும் 10 எம்பிக்குள்ளே வந்துடுறாங்க. இப்படியே போனால் 24, 19 மாதிரி 29 அவங்க 40 எம்பி காங்கிரஸ் அணி ஜெயிக்கிறதுக்கா மோடி அரசியல் பண்றாரு, நாங்க அரசியல் பண்றோம். நீங்க நினைக்கிற கனவு நடக்காது சார். அண்ணாமலை அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. ரைட். ஆனா நீங்க நினைக்கிற கனவு, திராவிடத்தின் திருவாளர், திராவிட திருவிழாக்கு இதைத்தான் சொல்லுவேன். நீ அது பார்ப்போம். நான் நடக்கலைங்கிறத ஒத்துக்கிட்டு தான் வரேன் திராவிடம். ஆனா இவ்வளோ டஃப் ஃபைட் பண்ணிட்டே இருக்காரு மாணிக்கம் தாகூர். தொடர்ச்சியா இதே வேலையா காலையில எந்திரிச்சாருன்னா ட்விட்டர் ஓபன் பண்ணிட்டு உட்காந்துறாரு எக்ஸ் தளத்தை. யாருடைய இசைவுல இது பண்றாரு? ராகுல் இசைவுல இருந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்தியா கூட்டணியை இந்தியாவில் பனாலாக்கி தலைகளை தள்ளி போட்டுக்கிட்டு 4வது முறை மோடி ஜம்முனி வந்து இருப்பாரு. அதைத்தானப்பா நாங்க எதிர்பார்க்கிறோம். என்ன சார் பனால்னெல்லாம் தினமலர் செய்தி மாதிரி டைட்டில் சொல்றீங்க? டமால் பனால், பனால் இந்தியா கூட்டணி, பனால் இந்தி கூட்டணி இந்தியாவில் பனால். என்ன ஆனா குறைஞ்சபட்சம் நாங்க ஸ்டாலினை பாராட்டுறோம். சரி, 2019 ராகுல் பிரதமர்னாரு. மோடி 2021 எங்களுடைய சஜஷனும் மோடிக்கு என்ன ஓட்டமும், இட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட், வி குட் ரீகன்டிலேட். நாங்க ஒன்றும் பெருமைப்படல. மோடி எடுத்த முடிவு தான். சக்கட ஜலமுன்னாலும் விடுதி பற்றி எரியும் போது அதை கொண்டு அடைக்கணும். ராகுல் காந்தி காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் போயிடக்கூடாது, இதுதான் மோடிக்கு நோக்கம். அது நாங்க பண்ணனாலதான் 2024 ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி அந்த அரசியல் களத்தை அமைச்சாரு. எப்படி அமைச்சாரு? தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம். அது இந்தியா மோடி காப்பாற்றி விடுவார் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே. நீங்க தமிழ்நாட்டை காப்பாத்திட்டீங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு 45 விழுக்காடு ஓட்டு தாராளமா இருக்கணும். அதுல கூட 47 விழுக்காடு வந்துட்டாரு. எனிவே அது உடஞ்சாதான் எங்களுக்கு நல்லது. ஏன்னா நாங்க 240 வந்துட்டோம். இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் அணிக்கு 40 இருக்கக்கூடாது. அதை எப்படி உடைக்கணும், எப்படி தவிர்க்கணுங்கிறதா எங்களுக்கு நோக்கம். இல்ல சார், அது உங்க ஆசை. எப்படி எடப்பாடி ஐயாவுக்கு பாராளுமன்றம் முக்கியம் இல்லையோ அதே மாதிரி மோடிக்கு எங்களுக்கும் அசம்பிளி முக்கியம். இல்ல சார், 29 தான் எங்களுக்கு முக்கியம். அது ஆசை, அது நடக்கணும். ராகுலும் அப்படியே அந்த மனசுலயே இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க.
ஆனா தொடர்ச்சியா திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டே இருக்காரு மாணிக்கம் தாகூர். அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி பண்ணிட்டு இருந்தா இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாரு. ஜனநாயகன் பட விஷயத்துல வந்து விஜய்க்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அதே போல அவரை வந்து அரசியல் ரீதியா துன்புறுத்துறாங்கன்ட்டு காங்கிரசின் அத்தனை தலைவர்களும் கிறிஸ்டோடங்கர் உட்பட எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சாங்க. இதுல என்ன பார்வையை நீங்க வைக்கிறீங்க? உங்ககிட்ட தான் நான் சேலஞ்ச் பண்ணேன். ஆ. 50 கேண்டிடேட் கூட விஜய் கிடையாதுன்னு சொன்னேன். ஒரு கேண்டிடேட்டா விஜய்ட்ட ஆகணும்னு நினைக்கிறவன் 10 போஸ்டர் ஒட்டுவான். ஒரு மத்திய அரசு புகைவண்டி நிலையத்தில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், ட்ரெயினை தடுப்பான், ஏதாவது பண்ணியிருப்பான். எது இந்த என்ன ஜனநாயகன் தாமதத்துக்கா? அவன் டிக்கெட் வேணும் விஜய்ட்டேன்னு ஆசை உண்டுன்னா ஏதாவது பண்ணணும் இல்ல, ஒரு ரியாக்ஷன் இல்லையே. அப்போ அண்ணாமலை சொல்ற மாதிரி, சீமான் சொல்ற மாதிரி படம் கொஞ்ச நாள் கழிச்சு வரும், அப்படிதான் நினைப்பாங்க. அப்படிதான் அர்த்தம். அவங்க வந்து ஜனநாயக பூர்வமா அணுகுறாங்க போல. ஒருவேளை ஜனநாயகன் படத்தை ஜனநாயக பூர்வமா 2 அறிக்கை விடலாம், ஒரு போஸ்டர் ஓட்டலாம். அதுவும் ஜனநாயகம் நெறிமுறை தானே. நீ பஸ்ஸை மறிக்காண்டாம், அது வன்முறை, அது வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. நீ ட்ரெயினை மறிக்காண்டாம், அது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. வெடிகுண்டு வச்சிருக்கானா என்னன்னு பார்த்து டிராவல் டைமே ஒரு 4-5 மணி நேரம் பாதிக்கப்படும், அது கூடாது. சரி ஒரு 4 போஸ்டர் ஓட்டலாம். எதிர்ப்பின் வலிமையே காட்டலன்றீங்க அவங்க. அந்த கூட்டம் காட்டவே இல்லை, எதிர்ப்பே காட்டல எங்கேயும். மோடி பண்றது சரியான நடவடிக்கைன்னு கட்சி வேற சினிமா வேறன்னு இருக்காங்க போல தெரியுது சார். அப்படியா? ஆமா சார். உண்மையிலே அப்படிதானா? அப்படியே தானா? இல்ல அந்த கூட்டம் இன்னும் அரசியல். உங்களுக்கு பெரியார வச்சதுனால விஜய் பாசம் உங்களுக்கு போகல மாதேஷ். அவரு பெரியாரையும் சொல்லிட்டாரு சார், அதனால அவர் விட்டு கொடுக்க கூடாது. பாரு அன்னைக்கு பெரியாரா பிரபாகரனான்னு விஜய் கட்சிக்கு வர ஒருத்தர் சவால் விடுறான் பாருங்க. மன்னிப்பும் கேட்டாரு சார். இப்ப மன்னிப்பும் கேட்டாரு. என்ன தூண்டி விட்டுறது, அப்புறம் பேசுறது? யார் தூண்டி விட்டது? ஜான் ஆரோக்கியசாமி தூண்டி விட்டது. எது தேசிய தலைவரை பேச சொல்லி தூண்டி விட்டது? கண்டிப்பா ஜான் ஆரோக்கியசாமி. தேவையில்லாம அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவரே வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரு தூண்டி விட்டது. விடுங்க, தேசிய தலைவரை விமர்சிங்கன்ட்டு வந்து ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரு தூண்டி விட்டதாங்க. ரெட்டி காரு நாயுடு காரு இருக்கக்கூடிய இடத்துல தமிழனுக்கு தலைவனாட்டு பிரபாகரன் உருவாகிறது எப்படி தாங்குவாங்க? நீங்க நியூட்ரலான ஆளு. இதுக்கு எந்த இதுவும் ஆதாரமும் இல்ல சார். நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இல்லன்னு ஜான் மார்க்கெட் ஆதவர்ஜனா இல்ல, யாராவது முக்கியமான நிர்வாகிகள் பேசியிருந்தா, முக்கிய நிர்வாகிகள், முகம் தெரிந்த நிர்வாகிகள் பேசியிருந்தா நம்ம இதை வந்து ஒரு முடிவு எடுத்து பேசுறாங்கன்னு வரலாம். அந்த பேசுற வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள். அதை நான் இப்ப திரும்ப பேச அதை யாராலையும் ஏத்துக்க முடியாது. தேசிய தலைவர் பிரபாகரன் தமிழருக்கு தலைவன் இமேஜ் வர்றது ஆதவர்ஜனா ரெட்டிக்கும் பிடிக்கல, ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுக்கும் பிடிக்கல. ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு தூண்டி விட்டு பேச. ஆனா விஜய் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டும் எனது கண்கள் தானே சொல்றாரு. ஆமா, அது போன வருஷம். இந்த வருஷம் திராவிடம் மட்டும்தான் கண்ணு. இது இந்த வருஷம். உண்மைதானங்க நான் சொல்றேன் சார். ஆதாரம் இல்லாம ரவீந்திர துரைசாமி எதுவும் சொல்றானா? உங்ககிட்ட விஜய் பற்றி கேட்டதுக்கு ஏதாவது ஆதாரம் தர முடிஞ்சிருக்கா உங்களுக்கு? என்ன கொள்கை தெளிவில்லையா அவங்க கிட்ட? ஆளாளுக்கு இது பேசுறான். சரி, இப்போ ஒரு யூடியூபர் காமராஜ் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர். அந்த யூடியூபர் முக்தார் அந்த சகோதரனுக்கு சமுதாயமே வளர்ச்சி அடையதுக்கு காமராஜியோட அந்த அரசியல் நடவடிக்கை நெஹ்ருவை சொல்லி பண்றீங்களா இல்லைன்னு அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணது. அவர் வந்து காமராஜருக்கு எதிராக அந்த யூடியூபர் பண்ணிட்டு இருக்காப்புல. நீங்க காமராஜ் படத்தை வச்சிருக்கீங்க, சீமான் அந்த யூடியூபரை பேரை சொல்லாமலே அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏதாவது நீங்க சொல்லலாம்ல? நான் மீண்டும் சொல்றேன், உங்க கொள்கை தலைவர் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் வர்றது காரணம். முஸ்லீம் சகோதரர் வளர்ச்சிக்கு அவர் தான் காரணம். ஓபிசிகள் இந்தியா ஃபுல்லா ஒரு இடஒதுக்கீடு வளர்ச்சிக்கு உங்க கொள்கை தலைவர் காமராஜ் தான் காரணம். நெஹ்ரு அவருக்கு ஈல்டாகி தான் செய்ய வேண்டியது இருந்தது. ஸோ பவர் பொலிட்டிக்ஸில் பட்டேலுக்கு எதிராக நெஹ்ருவை காப்பாற்றி விட்டார். ஸோ இவர் சொன்னாருங்கிறதுக்காக வட இந்திய தலைவர்கள் எல்லாம் எதிர்த்த போதும் அதை நிறைவேற்றி காட்டினார் காமராஜ். அவருக்கு அதிகாரம் தான். இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், முக்குலத்தோர், யாதவர், செங்குந்தர், வன்னியர், முஸ்லீம், அந்த யூடியூபருக்கு சமூகம், காந்தராஜிக்கு, அகமுடையார் சமூகத்துக்கெல்லாம் வளர்ச்சிக்கு காரணம். அவரை விமர்சனம் பண்றாரு. அப்போ தப்புன்னு கூட சொல்லாம ஒரு ஷோக்காக வச்சிருக்கிறது தானே அர்த்தம். அப்போ சார், காங்கிரஸ் தொடர்ச்சியாக விஜயை காட்டி இந்த அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திமுகவின் முக்கிய தலைவர்கள் ஐயா ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ யாருமே இதை ரியாக்ட் பண்ணவே இல்லை. என்ன காரணம்? ஏன் இதை வந்து மௌனம் காக்குறாங்க? ராகுல் சொன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க. ராகுல் அதை பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு நாங்க துள்ளி குதிச்சிருவோம். அதனால ராகுலுக்கும் தெரியும். இல்ல, அலையன்ஸ்குள்ளார இங்க ஒரு உராய்வு ஏற்படுது இல்ல, ஒரு மனக்கசப்பு ஏற்படுது இல்ல, ஜெல்லாகாம ஏதோ ஒரு இடைவெளி வருது இல்ல, அதை தடுக்கணும் இல்ல அவங்க திமுக. அப்போ ராகுலே மற்ற கூட்டணி கட்சிகளெல்லாம் தோக்கட்டு அதுக்கு பிறகு மோடி எதிர்ப்பு போகிறோம், நம்ம அதில் லாபம் பார்த்துலான்னு நினைக்கிறாரா? நடக்காது. எல்லா கூட்டணி கட்சிகளையும் பாரசைட் காங்கிரஸ், ஒட்டுண்ணி காங்கிரஸை தனிமைப்படுத்தி மோடி ஜெயிப்பார். 2வது மத சார்பற்ற அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், சரத்பவார், ஸ்டாலின் போன்றவங்க 2வது வருவாங்க. ஸ்டாலினை 3வது தள்ளிடுவோம். அதாவது மோடிக்கு வியூகம் தான். அந்த இடத்துல ராகுலுக்கு முட்டு கொடுத்து ராகுலுக்கு பாருங்க, நீங்க விஜய் ஏத்துறது தான் மோடியோட 29 நலனை சிந்திக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி கருத்து மோடி கிட்ட எடுபடுது.
அதாவது எதிர்க்கட்சியில இருக்கக்கூடியவங்க, எதிர்க்கட்சி கூட்டணியில இண்டி கூட்டணியில இருக்கிறவங்க யாருமே மாநிலத்தில் ஆளாம இருக்கிறது நல்லது எனக்கு ஃபியூச்சர்ல அப்படின்னு ராகுல் நினைக்கிறாரு. அது மோடியை தோக்க அப்படியா? அப்படிதான் நினைக்கிறாரு. ஸ்டாலின் ஆட்சியில இருக்க வேணாம்னு ராகுல் நினைக்கிறாரா? தேஜஸ்வி யாதவ் அப்படிதான் நடந்தாரு. ஓ, இப்ப திட்டமிட்டே திமுக கூட ஆட்சியில் இல்லாம இருக்கட்டும், அப்பதான் 29ல நமக்கு மரியாதை இருக்கும் ராகுல் இல்ல. மூணாவது போயிருவாரு 29ல. நாங்க அப்படிதான் நாங்க ஸ்கெட்ச் போடுறோம். அவருக்கான ஒண்ணு அதை தகர்த்து யார் மூணாவதுன்னா ரெண்டாவது யார்? அப்போ ரெண்டாவது அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, தேஜஸ்வி யாதவ், ஸ்டாலின், இவங்க தான் ரெண்டாவது. இவர் மூணாவது. அந்த ஸ்ட்ராட்டஜி எத்தனை வேற மிதிச்சு எடுத்து எழும்பி வந்து நிக்கிறாரு தாமோதர் நரேந்திர மோடி. அவருக்கு தெரியாததா சார்? 3 முறை தொடர்ச்சியா பிஜேபி ஆட்சியில சார். இப்ப 4வது முறை போட்டியிடும் போது நீங்க மோடி வரும்னு நீங்க சொல்லுங்க, அது உங்க உரிமை, தாராளமா சொல்லுங்க, பிஜேபி காரங்க எல்லாம் சொல்லுங்க. ஆனால் அடுத்த முறை ஒரு ஆப்ஷன்னா காங்கிரஸா தான் இருக்கும். அப்படிதான் மக்கள் இது வரைக்கும். இண்டி கூட்டணி காலியானா காங்கிரஸ் 3வது தள்ளிடலாம், மோடி ஜெயிப்பாரு. ஏன் காங்கிரஸுக்கு அது எப்படி இந்திய கூட்டணி ஏன் பனால் ஆகுது, ஏன் உடைய போகுது? எங்க ஒமர் அப்துல்லா காங்கிரஸ மதிக்கல. சரி, மாணிக் தாவர்கிட்ட கேளுங்க, ஜோதிமணிகிட்ட கேளுங்க, தெரிஞ்சா அவங்களுக்கு தெரியும். ஹேமந்த் சோரன் காங்கிரஸ் இப்ப மதிக்கல. சரத்பவார் அப்படிதான் இடத்துல வைப்பாரு. அந்த மாதிரி ஸ்டாலின் வச்சுட்டாருன்னா எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா மோடிக்கு பவர் இன்னும் கூடி போயிருமே, அமித்ஷாவுக்கு பவர் இன்னும் கூடி போயிருமே, இது பலமாயிடுமே. அப்போ கண்டிப்பா அதுக்காக தான் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல 29ல ஜெயிச்சிருவாங்க சார். அப்படின்னா அதைத்தான் ராகுல் எங்களுக்கு செய்து தருவார் நாங்க எதிர்பார்க்கிறோம். ராகுல் ஏன் மோடிக்கு அமித்ஷாவுக்கும் ரூட் கிளியர் பண்ணி கொடுப்பாரு? என்ன சார் இது? அர்பன் நக்சலாட்டு, நாட்டில் குழப்பம் வரணும், ஜாட்டு மோடியை எதிர்க்கணும், ஹரியானாவில் இங்க யாதவ் எதிர்க்கணும், மராத்தா எதுக்கணும், பட்டேல் எதுக்கணும்னு ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்புனாரு. நாங்களா விடுவோம், இவருக்கு திட்டம் இதுதான், இந்த திட்டத்தை வச்சுட்டு இதை பேசுவாரு, நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்போம் உடனே அக்செப்ட் பண்ணிடுவோங்கிற கருத்தை நாம சொன்னோம். மோடிக்கு தெரியாததில்ல, அக்செப்ட் பண்ணிட்டாரா இல்லையா? நீ என்ன மூவ் பண்ற, எப்படி மூவ் பண்றங்கிறத மோடிக்காக சிந்திச்சு நாங்களும் செயல்படுத்துவோம். மோடிக்கு தெரியாததில்ல, அவரும் அதை தெளிவா முறியடிப்பாரு. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல காங்கிரஸ் பிடியில ஸ்டாலின் போயிடக்கூடாது. இதுதான் 2021 நாங்க சொன்னோம். இந்த ஒன்றும் பழமொழியை வர சொல்லிடுவோம். சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது, நிறைய நேருக்கு நேரம் சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது. ஸ்டாலின் எதிர்ப்புன்னு சொன்னா நிறைய வியூஸ் வரும், அது வரும்லாம் எங்களுக்கு மேட்டர் இல்லை. மோடிக்கு எது நன்மை? காங்கிரஸ் இன்க்ளூஸ் அலையன்ஸ் சொல்ற ஸ்டாலின் தான் எங்களுக்கு எதிரியை தவிர, காங்கிரஸை கலத்தி விட்டுட்டா ஸ்டாலினே எங்களுக்கு எதிரி கிடையாது. இதுதான் எங்க கணக்கு. அதனால காங்கிரஸ் பிடிப்புல ஸ்டாலின் பெறக்கூடாது. ஓபிஎஸ் டிடிவிக்கு கதை அடைச்சது அதுதான். நீங்க கூட்டணி இணைப்பை 29ல் மோடிக்கு எதிராக வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் இருக்கக்கூடிய அர்பன் நக்சல் லயோலா மதமாற்ற கும்பல் வந்து ஃபோல்ஸ் ஆகக்கூடாது நாங்கள் அடிக்கிறது காரணமாக அதுதான். என்னுடைய நினைவு சரியா இருந்தால் சில்ட்ர ஐடிவிங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு மாணிக்கம் தாக்கூர், திமுக ஐடிவிங்க. அந்த வார்த்தையை நான் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற அளவுக்கு இதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா திமுக, இதை ஏன் மௌனம் காக்குறாங்க? இந்த விஷயத்தில் ஏன் இன்னும் அடங்கி போகிறாங்க திமுக? ஸ்டாலின் தன் டாம்ஸுக்கு காங்கிரஸ் வேணும்னு நினைக்கிறாரு, அவர் களத்தி விட தயார் இல்லை. ஆனால் அவங்க வெளியே போகிற முடிவுலும் இருக்காங்களா? ஒரு 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 செக்டார் வந்து போகணும்னு நினைக்கிறாங்களோ காங்கிரஸில்? போனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். 3% காங்கிரஸ், பல நிரூபிக்காத விஜய், 2.5 வருஷம் விஜய்க்கு, 2.5 வருஷம் என் சகோதரன் செல்வ பிறந்தக்குன்னு ஒரு டீல் போட்டு 117 போட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது கேட்கும் போதே சிரிப்பா இருக்கு. சிரிப்பு தானே, எல்லாம் இந்த காமெடி தானே பண்ணிட்டு நடக்குது. கேட்கும் போதே சிரிப்பா இருக்கு. அக்யூமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் மாதேஷ். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்காரன் டெல்லியில 4 வரை பிடிச்சிட்டு வந்து ஏதாவது ஒரு இது வாங்கினா நம்மளை பார்க்க 4 பேர் வருவாங்கிறது தான் காங்கிரஸ்காரன் கலாச்சாரம். அதில் எங்கள் அண்ணன் வேலுசாமி, திருச்சி வேலுசாமி அண்ணன் ரெட்டியார் அண்ணன் நான் மதிக்கிறேன். எவன்ட்டையும் போய் எதுக்கு நிற்க மாட்டான். இவன் நாளைக்கு எம்பி டிக்கெட் பெறுமோன்னு கருணாநிதி குடும்பத்தில் உள்ள எல்லாத்திட்டையும் போய் நிற்கக்கூடியவங்க தான் மாணிக் தாகூரும் ஜோதிமணியும். சரண்டர் ஆயிடுவாங்க மறுபடியும் கூட. சரண்டர் ரெட்டியார் அண்ணனை நான் மதிக்கிறேன். நான் உண்மையாப்பா சொல்றேன், எங்க அண்ணனுக்கு கேரக்டர் எனக்கு தெரியும். சரி, அதனால எங்க அண்ணனை நான் மதிக்கிறேன். இன்னொருலாம் அப்படி இல்லை. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, அண்ணாமலை அவர்களின் பேட்டியில சீமான் பாசம் அதிக நெடியா இருக்கு, ஓவரா இருக்கு, ரொம்ப அதிக பாசம் வைக்கிறாரு. அதுவும் 4 ஃபோர்ஸுங்க. இந்த மாதிரி 4 ஃபோர்ஸ் எல்லாம் எந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம சந்திச்சிருக்கோம். சீமானெல்லாம் குறைச்சி மதிப்பிடாதீங்க, ரொம்ப 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 இதான பலமானவர்ன்றாரு அவர். என் தம்பி அண்ணாமலைக்கு நான் என் நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, எனக்கு என்னமோ உங்க குரல் மாதிரியே உண்மையின் குரல், நியாயத்தின் குரல். அது அண்ணன் ரவீந்திர சாமி சொன்ன என்ன, தம்பி அண்ணாமலை சொன்ன என்ன, குரல் உண்மைதானே, நியாயம் தானே. நீங்க வந்து ஒரு நியாயமான அதை தானே சொல்லுவான். சீமான் அண்ணா 4வது அங்கீகாரம் பெற்றிருக்காரு, 8.5 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காருன்னு அண்ணாமலை சொல்றாரு. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு நின்னது என்டிஏ 18 எடுத்திருக்குது. அதையும் மீறி சீமான் அவருக்கு ரெலவன்ஸே இல்லாத, அவருக்கு எந்த முக்கியத்துவமே இல்லாத அந்த இடத்துக்குள்ள அவர் 8 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காருன்னா அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறாரு சீமான். ஒன்னு சொல்றாரு. 2வது, எடப்பாடி பழனிசாமி
காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணினாரு. ம். உறுதியா நிற்க முடியாம, மன வலிமை இல்லாம, லீடர்ஷிப் குவாலிட்டியை இழந்து வீழ்ச்சி, ஃபால் 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 வீழ்ச்சி, வீழ்ச்சிக்கு பிறகு நிலைப்பாட்டுல இருந்து மாறி இருக்காரு. சீமான் நிலைப்பாட்டுல நிற்கிறாரு. அதை அண்ணாமலை சொல்றாரு. எடப்பாடி பேரை சொல்லல, நான் பேரை சொல்றேன், அவ்வளவுதான். சரி. அடுத்தாப்புல அந்த கூட்டணியில இருக்கனால அவர் பேரை சொல்லல. அடுத்து சீமான் எல்லா தேர்தலையும் நிற்கிறாரு. அது சீமானை தூக்கி விடுதுன்னு நிற்கிறாரு, சொல்றாரு. எடப்பாடி 10.5 இரட்டை வேஷம் போட முடியாதுன்னு விக்கிரவாண்டியை விட்டு ஓடிட்டாரு. சீமானுக்கு இதெல்லாம் அவர் அண்ணாமலை சொல்லவே இல்லை. நீங்க அடுத்த வரியை சேர்க்கறீங்க எடப்பாடி. அண்ணாமலை கூட்டணியில இருக்கனால இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அவர் மனசுல இதெல்லாம் இருக்குது. மனசுல அது தெளிவா இருக்குது, 100% இருக்குது. அப்புறம் அப்ப அவரு 26ல எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு, கூடலாம் இருக்க மாட்டாரு. அண்ணாமலை கூட இருந்தே இப்படி குழி பறிப்பாரா? எங்க இவரு பாஜகவை மக்களவையில் எதிர்த்தவர் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு, சீமானுக்கு கீழே 4வது விளவங்கோட்டில் போன பிறகு, கன்னியாகுமரியில் சீமானுக்கு கீழே போன பிறகு, தென் மாவட்டத்தில் சீமானோட 30,000 ஓட்டு கீழே போன பிறகு, அவர் அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு என்டிஏக்கு தலைவராகிட்டு அவர் மோடியை சந்திக்கிறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு. டிடிவியை அமித்ஷா உள்ள கொண்டு வந்தாலும் நான் மோடியை பயன்படுத்தி வெளியே தள்ளிடுவேன்னு அவர் தெல்லா நிற்கும் போது பாதிக்கப்பட்ட அண்ணாமலை அட்லீஸ்ட் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையாவது வாங்கிறதுக்குள்ள வேலையை பார்க்கணுமா இல்லையா? இன்னமும் இதை சொல்லுங்கிறீங்களா? ஏன் சார் இன்னமும் இதை சொல்லுங்கிறீங்களா? உனக்கு ஒரு இந்துத்துவ சக்தி திராவிட இயக்க மண்ணில் வளர்ந்துடக்கூடாதுங்கக்கா, சீட்டு எடப்பாடி கொடுத்துடக்கூடாதுங்கக்கா நீ மனசார நினைக்கிற. நான் அப்படி ஒரு இந்துத்துவ சக்தி. அண்ணாமலை 18 விழுக்காடு வாக்கு ஹீரோ, 11.4% வாக்கு அவருடைய வாக்கு. தமிழிசைக்கோ நயனாருக்கோ ஏதோ சின்ன சின்ன பங்கு தான், பெரும் பங்கு அவரோட பங்கு தான். அந்த வாக்குக்குரிய சீட்டை பாஜக வாங்கிடணும்னு நான் முயற்சி பண்றேன். மோடி அமித்ஷாட்ட இதை வச்சு ஃபைட் பண்றேன்னு சொல்றேன். இன்னும் சில வியூகங்களை வச்சிருக்கிறோம். அந்த வியூகங்களோட ஒரு தொடர்ச்சியா அண்ணாமலை பேசுறது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. சார், அமித்ஷாவை போய் டெல்லியில எடப்பாடி பார்த்ததோட பல விஷயம் முடிஞ்சிருச்சு. நயினார் நாகேந்திர மறுநாள் போய் இட்லி சாப்பிட்டு அங்க போய் பார்த்துட்டு வரும்போது அதுவும் முடிஞ்சிருச்சு. இதுல எதுலையுமே அண்ணாமலை ரோலே இல்லை. அவரே சொல்றாரு. நான் என்ன சொன்னது, விராட் கோலியை சொல்லி இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல ஒண்ணு சொன்னாரு. நான் கேப்டனும் கிடையாது, நான் விக்கெட் கீப்பரும் கிடையாதுங்க, இப்ப நான் இந்த பேட்டில்லே கிடையாது, இந்த கிரவுண்ட்லயே இல்லன்ட்டாரு. காமராஜ் தலைவரே இல்ல, அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ். மூப்பனார் தலைவரே இல்ல, அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ்ல பெரும்பகுதி. அதே மாதிரி தமிழக பாஜகவில் தொண்டர்களின் தலைவர் அண்ணாமலை தான். அண்ணாமலை கருத்து தான் தொண்டர்களின் கருத்து. 18 விழுக்காடு ஓட்டர்ஸ்னு அண்ணாமலை தான் ஹீரோ. இந்து நாடார்களுக்கு ஹீரோ, பிராமணர்களுக்கு ஹீரோ, ஓபிஎஸ் டிடிவிக்காக விழுந்த முக்குலத்தோருக்கு ஹீரோ. அதையும் தாண்டி வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஐயா ஆன போது அதையும் மீறி அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் விழுந்த வன்னியர்கள் மத்தியிலையும் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல இது இருக்கு. அது அன்புமணி அடுத்து ராமதாஸ் ஓட்டு தான். அந்த ஓட்டுக்குள்ள கூட அண்ணாமலை நுழைஞ்சிட்டார். இல்ல, அதை விட பெருசாவே நான் வேற ஒண்ணு சொல்றேன் பாருங்க. சவுத் இந்தியாவிலே அண்ணாமலை பிஜேபியில ஒரு பெரிய லீடரா மாறி இருக்காரு. கண்டிப்பா ராஜ் தாக்கரே வரைக்கும் ஒரு சவால் விடுறாரு அண்ணாமலைக்குன்னா பெரிய விஷயம். கண்டிப்பா அதெல்லாம் நான் பாராட்டுறேன். ஒன்னையும் பாராட்டுறேன். ஆனா 2க்கு 1 எல்லாம் இல்ல. அந்த இதுவே இல்ல சார். அந்த ஃபார்முலாவில் அவர் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க 4க்கு 1 கொடுத்தீங்கன்னா விழுந்த 11 விழுக்காடு வாக்குல ஒரு 4 விழுக்காடு வாக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். மீதி 6 விழுக்காடு ஓட்டு பெரியார் மண்ணா, பெரியாரே மண்ணான்னு சொல்லி 6 பிராமணர்களை நிறுத்தி பாரதியாருக்கு பாரதனா கேட்கக்கூடிய சீமானுக்கு, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் எடப்பாடி அடிச்சுட்டாருங்கிறத ஓப்பனா பேசக்கூடிய சீமானுக்கு இந்த வாக்குல பெரும்பகுதி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். விஜய் கொஞ்சம் பிரிச்சு கொடுங்க. அப்ப பாருங்க, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொல்லக்கூடிய பெருந்தலைவர் காமராஜ் வார்த்தையை சொல்லக்கூடிய சீமானுக்கு இதுல பெரும்பகுதி போயிரும். விஜய்க்கும் போகும், நான் மறுக்க வரல. விஜய் எந்த ஓட்டை கை வைப்பாருன்னா, எடப்பாடி 2வது இடத்தை நிரூபிக்கிறதுக்கு எடுத்தார்ல 20 விழுக்காடு ஓட்டு, அந்த ஓட்டுல எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அதுக்குள்ள கை வைப்பாரு. இந்த என்டிஏ ஓட்டுக்குள்ள விஜய் கை வைக்க முடியாதுங்கிறதுக்கு தான் நீ எதிரி, நீ அர்பன் நக்சல், நீ லயோலா மிஷினரி மதமாற்ற கோஷ்டின்னு மோடி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இப்போ ஜனநாயகம் தாமதப்படுறதுக்கே பிஜேபி தான் காரணம்னு ஒரு கூட்டம் பேசுறாங்கல்ல, அது பெரிய மைனஸ் தானே. அது ஏங்க பிஜேபி தான் நாங்கன்னு சொன்னாங்க, விஜய் வந்துட்டா இப்பவே வந்துட்டான்னு பல நிரூபிக்காத பற்றி எல்லாம் துள்ளிட்டு தெரிஞ்ச கோஷ்டிகள்லாம் முதல்ல அவங்ககிட்ட போய் கேளு. நீ பல நிரூபிக்காத விஜய் எல்லாம் துள்ளிட்டு கொள்ளலாம் மோடி அடிச்சு தவிர்க்கிறாரு. ஆர்டி சொல்லதானே நடக்குது. அன்னைக்கும் சசிகலா விஷயத்திலையும் ஆர்டி சொன்னதான் நடந்தது, இப்போ அதுதான் நடக்குது. முதல்ல அங்க கேட்டுட்டு என்கிட்ட கேள்வி. மோடி அமித்ஷா விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய பிளேயரா பாக்குறாங்கல்ல. இந்த 2026 கிரவுண்ட்ல தமிழ்நாட்டுல அவர் பெரிய பிளேயரா இருக்காருப்பா. ஏகப்பட்ட டெல்லியில அவருக்கு என்ன கூட்டம் வந்திருக்கு, அவரை எப்படி நாங்க குறைச்சு மதிப்பிடணும்? கரெக்ட். பல பாருங்க, எங்க நான் குறைச்சி மதிப்பிடலைங்க. சிவகார்த்தியனே விஜய்க்கு 60% தானே.
ஆனால் விஜய் எதிர்த்து அடிக்கிறதுல சிவகார்த்தியனுக்கு ரஜினி ரசிகர்கள் சப்போர்ட், அஜித் ரசிகர்கள் சப்போர்ட், நாம் தமிழர் சப்போர்ட். நாம் தமிழர் சீமான் தான் விஜய் நத்திங்னு அடிக்கிறாரு. அப்போ அவங்க சப்போர்ட் எல்லாம் வருதுங்கிறத நான் சொல்ல வர்றேன். சரி, விஜயை நான் அரசியல் அரங்கத்துக்குள்ள பெரிய க்ரௌட் புல்லர், ஸ்டாலினை விட, எடப்பாடியை விட, சீமானை விட பெரிய க்ரௌட் புல்லர் விஜய் தான். அது கண்ணுக்கு இதில் தெரிஞ்ச இதை நம்ம ஏன் மறுக்க போறோம்? ஆனா விக்கிரவாண்டியில லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலினே தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. ஓட்டிங் மேட்டர்ல 20% வாக்கு இருக்குது, 50,000 வாக்கு இருக்குதுன்னு சீமானே விஜய் போல்ஸ் நம்பினார். நான் தான் சொன்னேன் போலரைசேஷன் வரும், போல்ஸ் இல்லைன்னு சொன்னேன். என்ன ஆச்சு? நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு, திமுக ஓட்டு கூடிட்டு போலிங் கூடி போச்சு. அப்ப நீங்க நிரூபிக்கணும். நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நிரூபிக்க தான் 26 இப்ப பாருங்க தேர்தல் அறிக்கை குழு எல்லாம் போட்டிருக்காரு. அடுத்த ஸ்டெப் மூவ் ஆயிட்டாரு சார். இப்ப பாருங்க அவங்க எல்லாமே களம் கண்டு தீவிர அரசியல்ல இருக்காங்க. அந்த இடத்த நான் பாராட்டுறேன். விஜய் நிலை குலைஞ்சிட்டாரு, அரசியலை விட்டுருவான்னு சொல்லும்போது உடனே தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒன்ன போட்டு நான் நிலை குலை எல்லாம் நிக்கிறேன்னு காட்டுறாரு பாருங்க. அதை நான் பாராட்டுறேன். நம்ம நியாயத்தை தான் பேச முடியும் அந்த இடத்துக்குள்ள. இந்த இடம் மோடிக்கு அரசியல் நகர்வு என்னன்னா, நீங்க இங்க ஒரு ஃபோல்ஸ் ஆனீங்கன்னா 29ல் எனக்கு எதிராக வன்மத்தோட உங்க பிறவி குணத்தோட ராகுலுக்கு ஆதரவா, சோனியாவுக்கு மகனுக்கு ஆதரவா போவீங்க. அதை எப்படி தடுக்கணும், எப்படி முறியடிக்கணும்னு அதுக்கான வேலை தான் இப்ப நடந்துருக்கு. அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. என்கிட்டயும் வரட்டு அவங்க ஜானார்கிசாமி தோத்துட்டப்பா பாத்தியா என்ன சொன்னா என்ன நடக்குது பாத்துக்க. அந்த இடத்துக்குள்ள வந்ததுன்னா 29ல் மோடிக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அதுல சான்ஸ் எடுக்காம ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். சோ நீங்க ஃபோல்ஸ் ஆனா 29ல் மோடிக்கு அது பாதிப்பு. 29 தான் குறி. எப்படி சசிகலா தரப்பு ஐயாமா நடராசன் சொன்னாரு, மோடி அண்ணா மாதிரி நல்லவர், குருமூர்த்தி தான் மோசம்னாரு. 21ல் என்ன நடந்துன்னு அவர் பார்த்தாரு. சோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு நடக்குது. பட் காப்பாற்றவும் முடியும். 29ல் மோடிக்கு எதிராக நீங்க போகாத அளவுக்கு ஒரு ஃபார்முலாவுக்கு உள்ள வந்தீங்கன்னா சான்ஸ் எடுக்க முடியாது. நீ இப்போ ஒன்று சொல்லிட்டு அப்போ திரும்ப ஒன்று சொல்லுவாப்புல. இந்திரா காந்தியே சஞ்சரிட்டியை ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிரிக்கு வாக்களிச்சு அப்புறம் பெரிய தலைவராக எமர்ஜ் ஆனாப்புல. அதே மாதிரி உங்களுக்கு செக் வைக்கக்கூடிய செக்கு 29ல் சான்ஸ் எடுக்க முடியாதுங்க லெவல்ல நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. ஜானார்கிசாமி காப்பாற்ற நினைச்சா வரலாம், காப்பாத்தி கொடுக்கலாம். பட் 29ல் நீங்க ராகுலுக்கு ஆதரவா போகக்கூடிய சக்திங்கிறதுனால தான் when in doubt cut it out, crush. இப்போ அதான் கிரஷ் அதை நோக்கி தான் போகுது. எப்பவுமே டெல்லிக்கு போற யாரையுமே இல்ல டெல்லியில தங்குற யாரையுமே லைட்டா கயிறு கட்டி இந்த வடிவேல் அந்த தேங்காய் இழுக்கிற மாதிரி, இளநீ இழுக்கிற மாதிரி இழுப்பாங்க. விஜய்க்கு எதேனும் அந்த மாதிரி அதைத்தான் அண்ணாமலை சொல்லிட்டாரு. பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தவள நட்பாயிரும், கருவாட்டு சாம்பார் ஆயிரும், அது வெஜிடபிள் பிரியாணியும் நான் வெஜிடபிள் பிரியாணியும் கலந்து அடிச்ச மாதிரி ஆயிரும். அது பொருந்தா இதுன்னு ஓங்கி அடிச்சுட்டாரு. அவரோட கருத்தை சொல்லிட்டாரு. பல நிரூபிக்காத விஜயால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிற என்னோட கருத்தும் அதுதான். அதை நயனார் ஏத்துக்கல, தமிழிசை ஏத்துக்கல, அச்சராஜா ஏத்துக்கல. இப்போ வரைக்கும் துக்ளக்ல இப்போ நயனார் தெளிவாயிட்டாரா? நயனார் சகோதரர் தெளிவாயிட்டாரு. துக்ளக்ல அதை பற்றி எழுதல. தினமலர்ல தப்பா எழுதுனா. மோடி எங்க கருத்தை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா நாங்க மோடிக்காக சிந்திக்கிறோம். மோடியை நீச்சின்னு பிரியங்கா காந்தி சொன்னாங்கன்னா எச்சி பெண்மணி, இந்திரா காந்திக்கு பேத்தியா இருந்தா யாரா இருந்தா நீ எச்சி பெண்மணி தான் பதிலடி கொடுக்குறது தமிழ் மண்ணில். மணிசங்கருக்கும் எச்சி பயல்னே சொல்லிடுறோம் போட்டு சொல்ல நாங்க தான் சொல்லும்போது மோடி நன்மைக்காக 29 மையமா வச்சு நாங்க சிந்திக்கிறோம். எங்க கருத்து மோடிட்டு எடுப்படுது. அப்ப டெல்லியில எல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க விஜய. அப்படியா? ஒரு கருத்து அவரை இந்த அணிக்குள்ள கொண்டு வந்துடணுங்கிறது அதுக்காக நடத்துற கருத்தை தமிழிசை அம்மையார் பேசுறாங்க, பலரும் பேசுறாங்க. நான் மறுக்கல. அவங்களும் நிர்வாகிகள் பெரிய இதில் இருக்கவங்க தான். அதுக்கு மாற்று கருத்தை நாங்கள் வைக்கிறோம். எங்கள் கருத்து விஜய் விஷயத்தில் பல நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இவரை பயன்படுத்தணும்னா 29ல் மோடிக்கு எதிராக இவர் போகாத அளவுக்கு ஒரு செக்மேட்டை வச்சு இவரை பயன்படுத்தணுமே தவிர அதில் தப்பு பண்ணுனா 29ல் அடிபட்ட புலி பாயும், அடிப்பட்ட பாம்பு கடிக்குங்கிற லெவல் ஆயிடக்கூடாது. அதில் அடிச்சாச்சு ஏனுமே முழுமையாக அதை 29 நமக்கு எதிராக வராத அளவுக்கு அவ்வளோ வீகத்தையும் பண்ணணும்னு மோடிக்காக சிந்திக்கிறோம். மீண்டும் சொல்றாங்க, நாங்கள் ஆன்டி ஸ்டாலின் கிடையாது. காங்கிரஸ் இங்கிலீஷ் அலையன்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டாலின் தான் எங்களுக்கு எதிரி. இப்படிதான் 21ல் பல ஜாம்பாங்களுக்கு கருத்தையும் தூக்கி தூர போட்டோம். நாங்கள் கரூர்ல இருந்தே மீண்டு வந்தவர் சார் விஜய். டெல்லியில இருந்து மீண்டு வருவார் நிச்சயமா. அவரு மீண்டும் ஸ்டாலின் கூட்டணி போய் ஸ்டாலின் காங்கிரஸ் தெருவில் விட்டுட்டா வணக்கம் ஸ்டாலின், வாழ்த்துக்கள் விஜய் நாங்களே சொல்லிட்டு போவோம். நடக்காத ஒன்று சார். நாங்க எங்க இதுலதான் அரசியல்ல சரி உங்க ஃபார்முலா அது ஃபார்முலாவே தெரியல. நல்லா இல்ல சார் அது. சார் உனக்கு எவ்வளவுக்குள்ள திராவிட உணர்வு இருக்கோ
அதுக்கு சற்றும் குறையாம மோடி 29 சாதிக்கணுங்கிற உணர்வு எனக்கு இருக்கு மாதிரி. நல்ல விஷயம் நீங்க சார். நண்பன் தான், அது வேற ஆமா விஷயம். ஆமா ஆமா மோடி 29 ஜெயிக்கட்டும் சார், வாழ்த்து. அது உறுதி, வெற்றி உறுதி. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து இருக்கணும். தமிழ்நாடு அதுல சிக்கலை 2004லயும் 9லயும் பண்ண மாதிரி தமிழ்நாடு சிக்கலை பண்ணிடக்கூடாதுன்னு இன்னைக்கே நாங்க சிந்திக்கிறோம். சரி. ஒமர் அப்துல்லா அடிச்சிட்டாரு, ம். ஹேமந்த் சோரன் அடிச்சிட்டாரு, ம். சரத்பவார் அடிப்பாருன்னு எதிர்பார்க்கிறோம். ஸ்டாலினும் அடிச்சுட்டா எங்களுக்கு இதை விட பெரிய வாய்ப்பே இல்லை. இண்டி கூட்டணிக்கு 40 அவுட் ஸ்டாலின் அடிச்சிட்டாருன்னா அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். வெளிப்படையா தான் ஓப்பனா சொல்றோம். இந்தி கூட்டணி பனால் டமால் இந்த டைட்டிலுக்காக காத்திருக்கீங்க நீங்க. கண்டிப்பா தினமலர் இந்தியா ஃபுல்லா தினமலர்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிண்டு, எக்கனாமிக் டைம்ஸ்ல எல்லாம் வரதுக்கு காத்துட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் நினைச்சா அது நடக்கும். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மாதேஷ்.